ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபி டாக்ஸ் சேனல். நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் ஆப் இன்ஜின் வந்து எப்படி நம்ம கூகுள் க்ளவுடில் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம கூகுள் ஆப் இன்ஜின் பற்றி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். இதில் ஃபுல்லாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி க்ளவுட் இன்ஜின் வந்து எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி டெப்ளாய் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓகே, மறக்காமல் இந்த வீடியோ வந்து கடைசி வரை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது எப்படின்னு சொல்லிட்டு புரியும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் கூகுள் ஆப் இன்ஜின் சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று அதுக்குன்னு தனியாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அது நான் ஏன்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம இப்போ கூகுள் ஆப் இன்ஜின் வந்து நம்ம என்விரான்மெண்ட் ஃபஸ்ட்டு செட் பண்ணோம். அதுக்கு அடுத்து வந்துட்டு நம்ம அதை வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணி பார்ப்போம். நம்ம நம்ம கம்ப்யூட்டர் இன்ஜின் நம்ம பார்த்த மாதிரி இதை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணலாம் முடியாது. ஒன்ஸ் நம்ம இந்த என்விரான்மெண்ட் நம்ம செட்டப் பண்ணி உள்ளே நம்ம இனிஷியலைஸ் பண்ணி டெப்ளாய் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் அதை வந்து டெலீட்டோ இல்லை வந்து மாடிஃபையே பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. அன்டில் அன்லெஸ் நம்ம புதுசாக அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்துட்டு புது ஒரு டெப்ளாய்மெண்ட் அதுக்கு டெப்ளாய் பண்ணிவிட்டு அப்போ தான் வந்து நம்ம ப்ரீவியஸ் இதை வந்து நம்ம வந்து டெலிட் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு தேவையில்லாமல் காசு போகும். ஏன்னா நம்ம ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும், கரெக்டாக? அதனால நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து அதுக்குன்னு க்ரியேட் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னா, ஸோ எனக்கு இன்னும் 22 ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். எப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த நோ ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி இங்கே நியூ ப்ராஜெக்ட் இருக்குல்ல, நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே கொடுத்துட்டு ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து இதுக்கு வந்து ஆப் இன்ஜின் ப்ராக்டிஸ். ஓகே, ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். இது நோ ஆர்கனைசேஷன் கீழே இருக்கட்டும். ஸோ க்ரியேட். ஓகே, அது வந்து க்ரியேட் ஆகும். வித்தின் ஃபியூ மினிட்ஸில் வந்து அது வந்து க்ரியேட் ஆகிடும். ஓகே, க்ரியேட் ஆகிடுச்சு பண்ண ப்ராஜெக்ட். ஓகே, ஆப் இன்ஜின் ப்ராக்டிஸ் அண்ட் தென் அதோட ஐடி. ஓகே, நான் இப்போ அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போய்க்கிறேன். போனதுக்கப்புறம் நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆப் இன்ஜின் சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே வரும். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ் நம்ம வந்து பார்த்த மாதிரி அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த கான்ஃபிகரேஷன்லாம் வந்து நம்ம ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன்லாம் வந்து நம்ம வந்து எதுவுமே நம்ம இங்கே கொடுக்க போகிறதில்ல. ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி நம்மளோட அப்ளிகேஷன் கோடு அதை எப்படி டிப்ளாய் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் தான் நம்மளோட வேலை. ஃபஸ்ட் நீங்கள் ஆப் இன்ஜின் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்படி தான் வரும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி வரும். ஸோ க்ரியேட் அப்ளிகேஷன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரும்போது க்ரியேட் அப்ளிகேஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்தோடனே கான்ஃபிகரேஷன் டீட்டெயில்ஸ் கேட்போம். ஸோ இங்கே வந்து யூஎஸ் சென்ட்ரல் ரீஜன், என்ன ரீஜன் வேணுமோ அந்த ரீஜன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் யூஎஸ் சென்ட்ரல்லே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன சர்வீஸ், அதாவது ஐடென்டிட்டி அண்ட் ஏபிஐ ஆக்சஸ், என்ன சர்வீஸ் அக்கௌண்ட் வந்து அதை வந்து செலக்ட் பண்ண சொல்லுது. நீங்கள் ஏதாச்சும் சர்வீஸ் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நியூவாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா டிஃபால்ட் ஆப் இன்ஜின் டிஃபால்ட் சர்வீஸ் அக்கௌண்ட்டே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதெல்லாம் வந்து எப்படி சர்வீஸ் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன் டீட்டெயிலாக போக நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ கான்ஃபிகர் ஆகுது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் அது க்ரியேட் ஆகிற வரைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ க்ரியேட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இதில் எதுவும் பண்ண வேண்டாம். இங்கே க்ளவுட் செல் இருக்குல்ல, ஸோ இந்த க்ளவுட் செல்லை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது க்ளவுட் செல் என்ன அப்படின்னா, இது கூகுள் க்ளவுடோட வந்து டெர்மினல் இது. ஓகே, நம்ம வந்துட்டு இதில் கமெண்ட்டும் கொடுத்துக்கலாம். நம்ம கமெண்ட் கொடுத்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் எடிட்டர் இருக்குல்ல, இந்த எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதான் வந்து க்ளவுட் செல் எடிட்டர். ஸோ இந்த க்ளவுட் செல் எடிட்டரில் இது வந்து ஆக்சுவலாக நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட் இருக்குல்ல, அந்த மாதிரியே இது ஒரு எடிட்டர். நம்மளோட கோடு எல்லாமே வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஆக்சுவல் கோட் எடிட்டர் வந்து கூகுளோடே நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இங்கே நான் ஆப் இன்ஜின் சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கோட்
இந்த ஃபோல்டரை வந்து நான் அப்படியே கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு லிங்காக கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஆப் இன்ஜினில் மொத்தம் 3 ஃபைல்ஸ் இருக்குது. ஒரு YAML ஃபைல் ஒன்று வச்சுருக்கேன், ரன் டைம் பைத்தான் அதோட வேர்ஷன் கொடுத்துருக்கேன். மெயின் பைத்தான் ஃபைல் வந்து நான் ஒன்று வச்சுருக்கேன். இதில் வந்து சிம்பிளாக ஒரு ஃப்ளாஸ்க் லைப்ரரியை வச்சு ஒரு கோடு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ரெக்யூர்மெண்ட்ஸில் வந்து அந்த ஃப்ளாஸ்க் அதோட வெர்ஷனை வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த 3 ஃபைலை எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து டெப்ளாய் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ டெப்ளாய் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, க்ளவுட் ஷெல்லே நான் மறுபடியும் போய்க்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த main.py இருக்குல்ல, இதை வந்து நான் வந்து என்னோட லோக்கல்லேருந்து நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நான் அதுக்கு வந்து நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ டெர்மினல். ஓப்பன் ஆயிடுச்சு. டி டிரைவில் இருக்குது ஆப் இன்ஜின். ஓகே, ஆப் இன்ஜின். ஓகே, நான் ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டேன். டியில் ஆப் இன்ஜின் ஃபோல்டருக்குள்ளே போய்க்கிறேன். இதுக்கடுத்து நான் அந்த பைத்தான் ஃபைலை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பைத்தான் main.py. ஸோ இதை நீங்கள் ரன் பண்ணோம் அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து பைத்தான் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். பைத்தான் அது இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பைத்தான் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா நீங்கள் என்ன பைத்தான் வெர்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அது வரும். ஓகே, இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். பைத்தான் main.py. ஓகே, இது எக்ஸிக்யூட் ஆகுது. பார்த்தீங்கன்னா இது எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் எனக்கு 2 ஐபி கொடுத்துருக்கு. இந்த ஐபியை நான் போய் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளான அந்த ஃப்ளாஸ்க் நான் லைப்ரரி வச்சு இம்போர்ட் பண்ணிட்டு சிம்பிளாக ஒரு கோட் க்ரியேட் பண்ணல. அதாவது நான் அங்கே என்ன ரிட்டர்ன் பண்ண சொல்லி போட்டிருக்கேன்னா மை டிஃபால்ட் சர்வீஸ் ஃப்ரம் V1 அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். அது வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா? இது வந்து என்னோட லோக்கல்லேருந்து நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து 2 டைம்ஸ் வந்து இப்போ நாங்கள் இதை ஆக்சஸ் பண்ணல, என்னோட ஐபி அட்ரஸ் எந்த டைமில் ஆக்சஸ் பண்ணேன் எல்லாமே வந்துட்டு இதில் வந்துருக்கு. ஓகேவா? இதை நீங்கள் வந்து இதை விட்டு வெளில வரணும் அப்படின்னா Ctrl+C கொடுத்தீங்கன்னா குவிட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் குவிட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது, ஏன்னா அந்த ஐபி வந்து போயிடும். இதை தான் நம்ம வந்து இந்த ஒரு சின்ன ஒரு கோடை தான் வந்து நம்ம இதில் டிப்ளாய் பண்ண போகிறோம் கூகுள் ஆப் இன்ஜினில். ஸோ க்ளவுட் ஷெல்லை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்கணுன்னா உங்கள் ப்ராஜெக்டுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்கணும். சரிங்களா? இப்போ வந்து நான் பார்க்குறேன், என்னோடய ப்ராஜெக்டுக்குள்ளே தான் இருக்கிறேன். ஆப் இன்ஜின் ப்ராஜெக்ட் ஐடி பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ராஜெக்ட் ஐடி, என்னோடய ப்ராஜெக்டுக்குள்ளே தான் இருக்கேன். ஓகேங்களா? சப்போஸ் உங்கள் ப்ராஜெக்டுக்குள்ளே நீங்கள் இல்லை அப்படின்னா gcloud config list அப்படின்னு போட்டிங்கன்னா என்னென்ன ப்ராஜெக்ட் இருக்கோ எல்லாம் வரும். சரிங்களா? இப்போ உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் போனோம் அப்படின்னா gcloud config set அந்த ப்ராஜெக்ட் நேம். ஓகேங்களா? இது போட்டிங்க அப்படின்னா ஓகே, இது போட்டிங்கன்னா உங்கள் ப்ராஜெக்டில் நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ அது வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கணும். சரிங்களா? எல்எஸ் போட்டேன் ஆப் இன்ஜின். ஸோ இந்த ஆப் இன்ஜின் ஃபோல்டருக்குள்ளே தான் வந்து நம்மளோட கோடெலாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்க்கிறேன். ஆப் இன்ஜின். ஓகே, நான் ஆப் இன்ஜின் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டேன். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஃபைல் இருக்குது. app.yaml, main.py, requirements.txt. மொத்தம் 3 ஃபைல் இருக்குது. நம்ம ஒரு நம்ம அப்ளிகேஷனை வந்து நம்ம டெப்ளாய் பண்ண போகிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக YAML ஃபைல் வேணும். அதுக்கு தான் அந்த YAML ஃபைல் வச்சுருக்கேன், இங்கே ரெக்யர்மெண்ட்ஸ் வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து டெப்ளாய் பண்ணுவோம். இது கமாண்ட் என்ன அப்படின்னா, இது டிப்ளாய் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு விஷயம் காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதான் டேஷ்போர்டு. நம்ம அப்ளிகேஷன் வந்து நம்ம என்விரான்மெண்ட் வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் எதுவுமே க்ரியேட் ஆகாதனால இப்படி இருக்குது.
ஸோ வேர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வேர்ஷன்ஸும் எம்டியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம எந்த அப்ளிகேஷன் நம்ம எதுவும் டிப்ளை பண்ணல, எந்த வேர்ஷன் நம்ம வந்து டிப்ளை பண்ணலை. ஓகேங்களா. இன்ஸ்டன்சஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு இப்படி தான் இருக்குது. சரிங்களா. இப்போ தான் நம்ம புதுசாக நம்ம வந்து டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, நம்ம டிப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் அதை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ டிப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜிக்ளவுட் நம்ம ஆப் இன்ஜின் நம்ம வந்து டிப்ளை பண்ணுறோம்னா ஜிக்ளவுட் ஆப் deploy okay project equal to நம்ம ப்ராஜெக்ட் நேம். ப்ராஜெக்ட் நேம் காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட். அதுக்கடுத்து வந்து வெர்ஷன், அடுத்தது வந்து வெர்ஷன் ஈக்குவல் டு v1. இதை வந்து நான் v வெர்ஷன் வச்சுக்கிறேன், v1 வெர்ஷன் சொல்லிட்டு. ஓகே, எரர் காமிச்சு அது என்னன்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு. இங்கே 2 டேஷ் வராது, ஒரு டேஷ் தான் வரும். v ஈக்குவல் டு v1. ஓகேங்களா. இப்போ வந்துட்டு எல்லாமே வருது பாருங்க. ஸோ இந்த YAML ஃபைல் டிஸ்கிரிப்டர் சோர்ஸ் வந்து இதுதான் சோர்ஸ், அதாவது நம்ம அந்த ஃபோல்டர் இதுக்குள்ள வேணால் நம்ம சோர்ஸ் ஃபைல் இருக்குது. ஸோ இதுதான் சோர்ஸ், ப்ராஜெக்ட் இதுதான். வேர்ஷன் வந்து பாருங்கள், வேர்ஷன் வந்து v1. டார்கெட் URL இதான் வந்து டார்கெட் URL. சர்வீஸ் அக்கௌண்ட் இதான் வந்து சர்வீஸ் அக்கௌண்ட். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குது. இப்போ டூ யூ வாண்ட் டு கண்டினியூ? ஓகே, நான் எஸ் கொடுக்குறேன். ஸோ இது டிப்ளாய் ஆகிட்டுருக்கு. டிப்ளாய்மெண்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகேங்களா, சம் எரர் வந்திருக்கு. ஸோ இதில் நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன். நம்ம டெப்ளாய் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து க்ளவுட் ஸ்டோரேஜில் வந்து 2 பக்கெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா, க்ளவுட் பக்கெட் நான் போகிறேன், ஜிசிபி கன்சோல். ஓகே, க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பக்கெட் க்ரியேட் ஆகிருக்கும். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா 2 பக்கெட் க்ரியேட் ஆகிருக்கு. ஒன்று வந்து ஸ்டேஜிங் பக்கெட், இன்னொன்று வந்து நார்மல் பக்கெட். ஓகேங்களா, 2 பக்கெட் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆப் இன்ஜின் நம்ம வந்து டிப்ளாய் பண்ணும் போது அது க்ரியேட் ஆகிருக்கும். க்ரியேட் ஆகி அதுக்கு தேவையான ஃபைல்ஸ்லாம் வந்து அந்த க்ளவுட் ஸ்டோரேஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா, அதுக்கு தான் அந்த பக்கெட்ஸ். இப்போ இங்கே வந்து என்ன எரர்னு பார்க்கலாம். ஸோ இங்கே அந்த கூகுள் க்ளவுட் ஸ்டோரேஜில் அப்லோட் டன், ஃபைல் அப்லோட் டன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்டர்னல் எரர் அக்கர். எதனால் அக்கர் ஆனிச்சு எரர்? ஓகே, க்ளவுட் பில்டு. ஓகே, நம்ம ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்ம டெப்ளாய் பண்ண போகிறோம் அப்படின்னா இது கண்டிப்பாக வந்து க்ளவுட் பில்டு வந்து வேணும். ஏன்னா க்ளவுட் பில்ட் ஒரு சர்வீஸ், அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கூகுள் வந்து அப்ளிகேஷன் எல்லாத்தையும் வந்து நம்ம கூகுளில் வந்து டெப்ளாய் பண்ணுறோம்ல, அதுக்கு வந்து கண்டிப்பாக அந்த க்ளவுட் பில்டு வந்து எனேபிள் ஆகிருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் எல்லாத்தையுமே வந்து நம்ம டெப்ளாய் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா க்ளவுட் பில்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது. டேஷ்போர்ட் இருக்குது. ஓகே, நான் வந்துட்டு ஏபிஐ க்ளவுட் பில்டு ஏபிஐ எனேபிள் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன். ஸோ அது கூட ஒரு சில நேரம் எரராக இருக்கலாம். ஏபிஐ அண்ட் சர்வீஸ், இங்கே வந்துட்டு எனேபிள் ஏபிஐ அண்ட் சர்வீசஸ் இதை கொடுத்துட்டு இங்கே வந்து க்ளவுட் பில்ட் ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணுறேன். ஓகேங்களா, அந்த ஃபஸ்ட்டு வருதுல்ல, இதை கொடுத்துக்கோங்க. இது எனேபிள் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தா ஏபிஐ எனேபிள்டாக தான் இருக்குது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு என்ன இஷ்யூ ஆகிருக்குன்னா, நம்ம இப்போ தான் வந்து டெப்ளை பண்ணதுனால க்ளவுட் பில்ட் ஏபிஐ வந்து அது க்ரியேட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்திருக்கோம். அதனால தான் இந்த இஷ்யூ வந்திருக்கு. நான் இப்போ வந்து மறுபடியும் நான் டெப்ளை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஓகே, நான் மறுபடியும் அந்த கமெண்ட் கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டேன். ஸோ எல்லாமே காமிக்குது. ஓகே, நான் எஸ் கொடுக்குறேன், என்ட்ரு கொடுக்குறேன். டெப்ளாய்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும், இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து நம்மளோட அப்ளிகேஷன் வந்து டெப்ளாய் ஆகிடுச்சு.
சரிங்களா, டெப்ளாய் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. அது என்ன எரர் அப்படின்னா, அந்த கிளவுட் பில்ட் ஏபி வந்து அது எனேபிள் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்திருக்கும். அதனால தான் வந்து நம்மளுக்கு இந்த எரர் வந்திருக்கு. நான் நெக்ஸ்ட் டைம் நான் ஒன்றுமே பண்ணல, எந்த சேஞ்சுமே பண்ணல. நான் கொஞ்சம் டைம் எடுத்து நான் அதே கமாண்டை ரன் பண்ணேன், டெப்ளாய் ஆகிடுச்சு எனக்கு அப்ளிகேஷன். சரிங்களா, இப்போ நான் போயிட்டு சர்வீசஸ் போகிறேன். சரிங்களா, ஃபஸ்ட் சர்வீசஸ் போகிறேன். சர்வீசஸ் போனோம்னா டிஃபால்ட் சர்வீஸ் வந்து இப்போ நம்ம எனேபிள் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம இப்போ தானே வந்துட்டு நம்ம டெப்ளாய் பண்ணோம். ஸோ அதோட சர்வீஸ் நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா நான் என்ன அந்த இது பிரிண்ட் பண்ணணும் அது வந்துடுச்சு, டெப்ளாய் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஓகே, டெப்ளாய் ஆகிடுச்சு. ஸோ எத்தனை வெர்ஷன் இருக்குது? ஒரே ஒரு வெர்ஷன் தான் இருக்குது. நம்ம இன்னும் எந்த வெர்ஷன் வந்து நம்ம அதை க்ரியேட் பண்ணல. ஒரே ஒரு வெர்ஷன் தான் இருக்குது. ஓகேங்களா, அதுவும் அந்த ஒரு வெர்ஷன் தான் ஃபுல் 100% டிராஃபிக் வந்து சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டன்சஸ். நீங்கள் பாருங்கள், வெர்ஷன் 1 தான் 100% இருக்குது. ஓகே, 0 இன்ஸ்டன்ஸ் தான் இருக்குது. டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம இங்கே பார்த்துக்கலாம். வெர்ஷன்ஸு, சர்வீசஸ்ஸு, இன்ஸ்டன்ஸு எல்லாமே இங்கே பார்த்துக்கலாம். இதே வந்து நம்ம வந்து க்ளவுட் எடிட்டரில் பார்க்குறோம்னாலும் அங்கேயும் பார்க்கலாம். அதுக்கெல்லாம் கமெண்ட் என்ன அப்படின்னா gcloud ஆப். நம்ம ஆப் இன்ஜின் ஒர்க் பண்ணுறதுனால ஆப் ஃபஸ்ட்டு சர்வீசஸ். ஓகே, சர்வீசஸ் லிஸ்ட். ஸோ என்னென்ன சர்வீஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வரும். டிஃபால்ட் சர்வீஸ், நம்பர் ஆஃப் வெர்ஷன் 1. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு வெர்ஷன் நம்ம வந்து டெப்ளாய் பண்ண போகிறோம். டெப்ளாய் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி டிராஃபிக் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகேவா, நான் இப்போ வந்து அதுக்கு நான் வந்து க்ளவுட் எடிட்டர் ஓப்பன் பண்ணோம். ஒரு எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நான் இப்போ செகண்ட் வெர்ஷன் வந்து நான் வந்துட்டு டெப்ளாய் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ அதுக்கு பதிலாக V1க்கு பதிலாக V2ன்னு போட்டுக்கிறேன். ஏன்னா ஐடென்டிஃபிகேஷனுக்காக V2ன்னு போட்டுக்கிறேன். சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, சேவ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அந்த க்ளவுட் டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன். ரீகனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு மறுபடியும் டெப்ளாய் பண்ண போகிறேன். ஆனால் இதோட வெர்ஷன் வந்து V2ன்னு வச்சுக்க போகிறேன். சரிங்களா, V2. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் காமிக்குது. ஆனால் இங்கே டார்கெட் வெர்ஷன் வந்து V2. புது வெர்ஷன் வந்து புதுசாக நான் வந்து ஒரு சேஞ்ச் பண்ணி நான் வந்து இப்போ டெப்ளாய் பண்ண போகிறேன். எஸ், எல்லாம் டெப்ளாய் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம அந்த வெர்ஷன் டெப்ளாய் ஆகிட்டு இருக்க வரையும் நம்மளுக்கு இந்த வெர்ஷன் வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இது ஆக்சுவலாக என்ன பண்ணுன்னா புது வெர்ஷன் வந்து டெப்ளாய் பண்ணி இதோட டிராஃபிக் எல்லாத்தையும் வந்து அதுக்கு சேஞ்ச் பண்ணும். ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேங்களா, ஒர்க்கிங் இருக்கு. ஸோ டிராஃபிக் ஃபுல்லாக வந்து புது வெர்ஷனுக்கு வந்து சேஞ்ச் பண்ணும். சரிங்களா, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இந்த வெர்ஷன் வந்து டெப்ளாய் ஆகி முடிச்சிருச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செட்டிங் டிராஃபிக் ஸ்ப்ளிட். ஓகேங்களா, நான் சொன்ன மாதிரி அந்த புது வெர்ஷன் வந்து டெப்ளாய் ஆனதுக்கப்புறம் பழைய வெர்ஷனில் இருக்க டிராஃபிக் வந்து இந்த புது வெர்ஷனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். சரிங்களா, இப்போ நான் இங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வெர்ஷன் வந்து 1 வந்து 0% சர்விங், அதாவது இதுக்கு டிராஃபிக்கே வரல. வெர்ஷன் 2க்கு தான் வந்து 100% டிராஃபிக். இப்போ நான் வந்துட்டு V1ன்னு இருக்கா, நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், V2ன்னு மாறிடுச்சு பாருங்கள். ஏன்னா இப்போ புது வெர்ஷன் நம்ம வந்து இப்போ டெப்ளாய் பண்ணதுனால இப்போ எனக்கு ஒன்று டிராஃபிக் ஃபுல்லாக வந்து வெர்ஷன் 2லேருந்து எனக்கு வந்துட்டு ரிசல்ட் வந்து கொடுக்குது. சர்வீஸுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் சர்வீஸ் தான் 2 வெர்ஷன் இருக்குது. இப்போ அந்த 2 வெர்ஷனை தான் நம்ம இப்போ பார்த்தோம். சரிங்களா, இன்ஸ்டன்சஸ் கவுண்ட்டு எல்லாம் வந்துட்டு இங்கே காமிக்குது. சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெர்ஷன் 3 சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ ஆக்சுவலாக இப்போ நம்ம வெர்ஷன் 2 வந்து டெப்ளாய் பண்ணும்போது, அதாவது நியூ வெர்ஷன் வந்து டெப்ளாய் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துட்டு டிராஃபிக்கை வந்து எல்லாம் அதுவே சேஞ்ச் பண்ணிக்கிச்சு. ஃபுல்லாக வெர்ஷன் 2க்கு, அதாவது நியூ வெர்ஷனுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிடுச்சு. கரெக்டாக. இப்போது இதே வந்துட்டு நம்ம வெர்ஷன்
புதுசாக வெர்ஷன் நம்ம வந்து டெப்ளாய் பண்ண போகிறோம் அப்படின்னா அது எந்தவித இஷ்யூவும் வந்துடக்கூடாதுல்ல நம்மளோட அப்ளிகேஷனுக்கு. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அந்த வெர்ஷனை வந்து டெப்ளாய் பண்ணிவிட்டு ஒரு 50% ஒரு 30% டிராஃபிக் வந்து நியூ வெர்ஷனுக்கு வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதாவது டிராஃபிக் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அது கரெக்டாக ஒர்க் ஆனிச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்து அடுத்த வெர்ஷனுக்கு வந்து மாற்றிக்கலாம். அது நம்ம எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ தட் நமக்கு எந்த இஷ்யூவும் வராது. அதான் வெர்ஷன் 3ன்னு மாற்றிக்கிட்டேன், சேவ் பண்ணிக்கிட்டேன். அதனால் இப்போ மறுபடியும் என்னோட கோட் எடிட்டருக்கு போய்க்கிறேன், டெர்மினலுக்கு போய்க்கிறேன். இப்போ வந்து வெர்ஷன் 3 டெப்ளாய் பண்ணுறேன். இதுக்கு அடுத்து நோ ப்ரொமோட். ஓகே, இந்த கமாண்ட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது டிராஃபிக்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணாது. ஓகே, டிராஃபிக் வந்து ஸ்ப்ளிட் பண்ணாது. நியூ வெர்ஷன் வந்து அதை வந்து டெப்ளாய் பண்ணிடும். எஸ் கொடுக்குறேன். ஒர்க் ஆகிட்டுருக்கு, டெப்ளாய் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வெர்ஷன் 3 வந்து டெப்ளாய் பண்ணேன். டெப்ளாய் பண்ணும்போது நோ ப்ரொமோட்டுன்னு கொடுத்துட்டேன். நோ ப்ரொமோட்டுன்னு கொடுத்ததுனால இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் என்னோட சர்வீஸ் டெப்ளாய் மட்டும்தான் ஆயிருக்கு. டிராஃபிக் வந்து ஸ்ப்ளிட் பண்ணல. ஏன்னா இங்கே நோ ப்ரொமோட்டுன்னு கொடுத்ததுனால வந்து டிராஃபிக் வந்து ஸ்ப்ளிட் பண்ணல. இப்போ நான் போகிறேன், இங்கே போகிறேன், வெர்ஷன் போகிறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா நியூ வெர்ஷன் வந்து டெப்ளாய் ஆகிடுச்சு. ஆனால் டிராஃபிக் பாருங்கள் 0%. ஏன்னா நான் வந்து கொடுக்கல. சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து டிராஃபிக்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா மேனுவலாக 2 வெர்ஷனையும் செலக்ட் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் டிராஃபிக் இருக்குல்ல, ஸ்ப்ளிட் டிராஃபிக் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் டிராஃபிக் போய் மொத்தம் ஐபி அட்ரஸ் இல்லைனா வந்து குக்கி இல்லை ரேண்டம் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் இப்போதைக்கு ரேண்டம் மட்டும் கொடுத்துக்கிறேன். V2 V3 2 வெர்ஷன் நம்ம செலக்ட் பண்ணோம் கரெக்டாக, V2 V3. ஸோ இதை நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா 50% சொல்லிட்டு மாற்ற போகிறேன். V2க்கு 50%, V3க்கு வந்து 50% நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன் டிராஃபிக்கை. ஓகேங்களா? சேவ் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகேங்களா? சேவ் ஆகிடுச்சு. இப்போ நான் இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா 50% வந்து V2 V3 வெர்ஷன் வந்து டிராஃபிக் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி மேனேஜ் பண்ணிக்குது. ஓகேங்களா? இப்போ நான் போயிட்டு இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா இந்த டைம் V2 வருது. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், V2 V3. ஓகேங்களா? மாற்றி வருது. அது ரேண்டம் நான் கொடுத்ததுனால நான் ஒவ்வொரு டைம் ஆக்சஸ் பண்ணும்போது ரேண்டமாக ஆனால் 50% டிராஃபிக் வந்து ரெண்டுத்துக்கும் போகும். இதோட இன்ஸ்டன்ஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் டீட்டெயில்ஸ் இங்கே வந்து பார்த்துக்கலாம். V1ஓட இன்ஸ்டன்ஸ். இப்போ இந்த V1 இன்ஸ்டன்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணல, அந்த இன்ஸ்டன்ஸ் அப்படியே இருக்குது. ஸோ 9 ரெக்வஸ்ட் வந்து அது வந்து மேனேஜ் பண்ணியிருக்கு. ஸோ V2. இப்போ V2வில் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்குது. இது வரைக்கும் 9 ரெக்வஸ்ட் வந்து அதுவும் வந்துட்டு இது பண்ணியிருக்கு. நான் இங்கே போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா 9 ரெக்வஸ்ட் இருந்துச்சா. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், 10ஆக மாறிடுச்சு பாருங்கள். ஏன்னா நான் இப்போ ஒரு ரெக்வஸ்ட் நான் வந்து கொடுத்ததுனால 10ஆக மாறிடுச்சு. அந்த மாதிரி V3க்கும் ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ V3க்கும் ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு நியூ வெர்ஷன் வந்து டெஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணோம்னா எந்த இஷ்யூவும் இல்லை, கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம ஃபுல்லாக V2லேருந்து V3க்கு வந்து மைக்ரேட் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம எப்படி மைக்ரேட் பண்ணால் இதை செலக்ட் பண்ணிட்டு மைக்ரேட். அதே நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எல்லா ரெக்வஸ்ட்டும் வந்து இந்த வெர்ஷனுக்கு வந்து மைக்ரேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் மைக்ரேட் கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா V2வில் இருக்க டிராஃபிக்கும் வந்து மொத்தமாக V3க்கு வந்து அது வந்து மைக்ரேட் பண்ணிடும். ஸோ தட் கோயிங் ஃபார்வர்ட் நியூ வெர்ஷன் மட்டும் எல்லாருக்கும் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அப்டேட் ஆகி முடிச்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஓல்டர் வெர்ஷனில் இருக்க டிராஃபிக் வந்து 0 ஆகிடுச்சு. இப்போ ஒன்லி V3 வெர்ஷனில் தான் 100% டிராஃபிக். ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஒன்லி V3 மட்டும் தான் வரும். ஏன்னா நம்ம நியூ வெர்ஷனுக்கு வந்து நம்ம வந்து ஃபுல்லாக டிராஃபிக் வந்து மாற்றுறதுனால V3 மட்டும் தான் பிரிண்ட் ஆகுது. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டு நம்ம டெப்ளாய் பண்ணி புது வெர்ஷனை வந்து நம்ம வந்து டெப்ளாய் பண்ணி
டிராஃபிக் மேனேஜ்மெண்ட், டிராஃபிக் வந்து எப்படி அலோகேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் கோடை மட்டும் டெப்ளாய் பண்ணியிருக்கோம். இந்த இன்ஸ்டன்சஸ் கிரியேட் பண்ணுறது, டிராஃபிக் மேனேஜ்மெண்ட், லோட் பேலன்சிங் எல்லாமே வந்து ஆப் இன்ஜினே பார்த்துக்குது. நம்ம எதுவுமே கான்ஃபிகர் பண்ணல. அதாவது விஎம்ல நம்ம இது எல்லாமே மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணி தான் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே இந்த ஆப் இன்ஜின் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே பண்ணல. நம்மளோட அப்ளிகேஷன் கோடை மட்டும் தான் நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். இதுதான் வந்து PaaS, பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ். ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளால நார்மலாக இதை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ணவோ டெலீட் பண்ணவோ முடியாது இந்த சர்வீசஸை. அதுக்கு பதிலாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ப்ராஜெக்டை வந்து ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணிடுங்க. அதை எப்படி ஷட் டவுன் பண்ணுறது அப்படின்னா, ஓகேவா, ஐஏஎம் போய்க்கோங்க. ஐஏஎம் போயிட்டு அதுக்கடுத்து செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போனீங்கன்னா இதான் நம்மளோட ப்ராஜெக்ட் நேம், ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் நேமில் தான் இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து ஷட் டவுன் பண்ணிடுங்க. இதெல்லாம் ஷட் டவுன் பண்ணால் இந்த ஐடி கேட்கும். இந்த ஐடி அப்படியே காப்பி பண்ணி ப்ராஜெக்ட் ஐடியில் போட்டு ஷட் டவுன் கொடுத்துருங்க. ஓகே, ஷட் டவுன் ஆயிடுச்சு. டெலீட். நான் வந்து டெலீட்டும் பண்ணிடுறேன். இட்ஸ் நோ லாங்கர் ரெக்வயர்ட். ஓகே, டெலீட் ஆயிடுச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா நான் அந்த ப்ராஜெக்டே டெலீட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம ஆப் இன்ஜின் அதில் வந்து டெப்ளாய் பண்ணதுனால நம்ம மேனுவலாக ஷட் டவுனோ டெலீட்டோ பண்ண முடியாது. அதனால நான் வந்துட்டு அந்த ப்ராஜெக்டே வந்து ஃபுல்லாக டெலீட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்துட்டு இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்துட்டு உங்களோட அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி டிப்ளாய் பண்ணியிருக்கிறதுனால டிடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளால் அந்த வெர்ஷன்ஸு, சர்வீசஸ் இதெல்லாம் வந்து நம்மளால் டெலீட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இது எல்லோரும் கண்டிப்பாக மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஆப் இன்ஜின் பற்றி நல்லா தெரியும் உங்களுக்கு. ஓகே, உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம சேனல் பேர் அபி டாக்ஸ் சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லோரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் எல்லாருக்கும்.